இலங்கையில் அண்மையில் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி என்ற கூட்டணியின் தலைவர் அனுர குமார திசநாயக வெற்றி பெற்றிருக்கிறார். பேர் படிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஈழத்தமிழர் சிக்கலுக்கு என்றாவது ஒரு நாள் தீர்வு காணப்படும் என்ற நம்பிக்கையை இவரது வெற்றி சிதைத்திருக்கிறது. தமிழர்களுக்கு எதிரான மனநிலை கொண்ட திசநாயக அரசு இறுதிப் போரில் படுகொலை செய்யப்பட்ட 1.5 லட்சம் ஈழத்தமிழர்களுக்கும் நீதி பெற்றுத்தர எதுவும் செய்ய மாட்டார். அனுர குமார திசநாயகா கடந்த காலங்களில் இந்தியாவுக்கு எதிராக பல போராட்டங்களை முன்னின்று நடத்தியிருக்கிறார் என்பதால் இந்திய இலங்கை உறவுகளை வலுப்படுத்துவதற்கு எந்த அளவுக்கு உதவியாக இருப்பார் என்பது ஐயம்தான், சந்தேகம்தான். சீனாவுக்கு சாதகமான கொள்கை நிலைப்பாடுகளை அவர் மேற்கொண்டிருப்பதாக வெளியாகும் செய்திகள் கவலை அளிக்கின்றன. தாக்கப்படுவது தொடர்ந்து நடைபெற்றிருக்கு. இன்னைக்கு ராமேஸ்வரம் வந்து அடிக்க துன்புறுத்தப்பட்டிருக்காங்க. துப்பாக்கியால் சுட்டிருக்காங்க. தொடர்ந்து ஒரு இது கொடுத்துருக்கேன், ஒரு அறிக்கை கொடுத்துருக்கிறேன், கண்டிச்சுருக்காங்க. இது தொடர்ந்ததே வந்துட்டு அதான் இப்போ சொல்லணும்ல, பழங்கதை இல்லை, தொடர்கதை. இப்போ இன்னும் வந்து இப்போ வந்து இந்த ஆட்சி ரொம்ப மோசமாக இருக்குது.